Hello friends, welcome to Namma Ooru Sooru. இனி யார்வெனா சமைக்கலாம் பாரு. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆமா, இன்னைக்கு நம்ம வந்து pancakes செய்யறது எப்படி அப்படின்றது பார்க்கலாம். இதுக்கு தேவையான ingredients நான் இன்னைக்கு 3 கப் மைதா எடுத்திருக்கேன். 3 கப் மைதாக்கு 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கணும். 5 bananas நல்ல வந்து பழமா இருக்கிற பனானாவா எடுத்துட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த பனானாவை நம்ம அரைச்சி தான் இதோட சேர்த்துப்போம். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட் வந்து முட்டை. ஒரு 6 முட்டை அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப முட்டை ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்க வந்து முட்டையை கம்மி பண்ணிக்கலாம். 5 4 அப்படின்னு நீங்க வந்து கம்மி பண்ணிக்கலாம். அது உங்க இஷ்டம் தான். பட் நிறைய நீங்க முட்டை போட்டீங்கன்னா நல்ல டேஸ்டியா இருக்கும். நெக்ஸ்ட் தேங்காவை வந்து நல்ல சின்னதா குட்டி குட்டி பல்லா வந்து நல்லா நறுக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா சாப்பிடும்போது நறுச்சுன்னு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நெக்ஸ்ட் சர்க்கரை. நான் முன்ன சொன்ன மாதிரியே வந்து சர்க்கரை வந்து இந்த இதுல 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் மேல ஊற்றுறதுக்காக கொஞ்சமா நெய். இதுக்கு நல்ல வாசனையை சேர்க்கிற அளவுக்கு காடமன் பவுடர் எடுத்திருக்கேன். சும்மா ஒரு 2 பிஞ்ச் இல்ல ஒரு 3 பிஞ்ச் போட்டீங்கன்னா நல்லா ஸ்மெல் சூப்பரா இருக்குங்க. ஓகே, வாங்க நம்ம பேன்கேக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்புல பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து ஊத்திக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதுல எடுத்து வச்சிருக்க தேங்காவை போட்டு நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு வறுத்து எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய் நல்லா பொன்னிறமா வந்துடுச்சு. நல்ல ஸ்மெல்லு பயங்கரமா இருக்கு. உங்க வீடு ஃபுல்லா வந்து ஸ்மெல் கண்டிப்பா இருக்கும். அவ்வளோ ஸ்மெல் சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம பேன்கேக்கோட கலவையில ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேன்கேக்கை எப்படி மிக்ஸ் பண்றது அப்படின்னு சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே 3 கப்ஸ் ஆஃப் மைதாக்கு 1 கப் ஆஃப் சுகர் யூஸ் பண்ண போறேன். நீங்கள் வந்து மைதா யூஸ் பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் கோதுமை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு அரைச்சி வச்ச பனானாஸ் 5 பனானாஸ் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பனானாஸ் எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டை, ஒரு 6 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். அதை நீங்க உடைச்சி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம முட்டை எல்லாம் உடைச்சி ஊத்திட்டோம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க காடமன் பவுடரை போட்டுடலாம். இதுல உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் காடமன் பவுடரு. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க சுகர், அந்த 1 கப் ஆஃப் சுகர் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அது பத்தலைன்னா நீங்க இன்னும் கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காவை இதுல ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா எல்லா ஸ்வீட்டுக்கும் ஒரு சிட்டிகை உப்பு போடணும். ஸோ அதனால நம்ம கொஞ்சோண்டு இதுல உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப கம்மியா போட்டுக்கோங்க. நம்ம ஸ்வீட் தான் செய்யறோம், இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்மியா போட்டா. இதுல கொஞ்சோண்டு சோடா மாவு, பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஓரளவு நல்லா கெட்டியா வந்திருக்கு. நம்மளுக்கு இவ்வளோ கெட்டியா தேவையில்லை. கொஞ்சம் இதுல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தோசை மாவை விட கொஞ்சம் வந்து கெட்டியா இருந்தா நல்லா டேஸ்டியா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பேன்கேக்கோட கன்சிஸ்டன்சி.
இப்போது நம்ம இந்த பேன்கேக்கை சுடலாம். ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப தேய்க்க முடியாது, ஜஸ்ட் ஒரு குட்டி ரவுண்ட் மட்டும்தான். இப்போ இது மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இப்போது நீங்கள் இதை திருப்பும்போது பின்னாடி லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்திருக்கும். அதான் இதோட பதம். நீங்கள் வந்து அந்த ப்ரௌனிஷ் கலர் வந்தக்கப்புறம் இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக வந்திருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பிளேட்க்கு மாற்றிடலாம். நம்மளோட சூப்பரான பேன்கேக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே செம்ம அழகாக இருக்குங்க. சாப்பிட்டா செம்ம டேஸ்டாக இருக்கும். இதில் நீங்கள் தேன் போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல டிஷ்ஷில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.